Good morning, children. இன்னைக்கு நம்ம 17th lesson rights, duties and responsibilities of consumer. நுகர்வோர் பாதுகாப்புல நுகர்வோரின் உரிமைகள், கடமைகள் மற்றும் பொறுப்புகள் பத்தி பார்ப்போம். First, the modern marketing concept recognize that consumer is pivotal point around which the business moves. என்னன்னா இந்த நவீன சந்தையில நுகர்வோரை முக்கிய புள்ளியாக கருதுகிறது. இப்போ நம்ம கிங் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு பார்க்குறப்ப கன்சூமர் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ தென் satisfaction of consumer needs requirements is stated to be supreme objectives of a business. நுகர்வோரை திருப்தி அடைய செய்கிறது தான் வியாபாரத்தின் தலையாய நோக்கமாக இப்போ இருக்குது. To protect their own interests, consumers must first be aware of their rights as buyers. நுகர்வோர் தனது சொந்த நலன்களை பாதுகாக்கும் பொருட்டு முதலில் தங்கள் உரிமைகளை வாங்குவோர் அறிந்திருக்க வேண்டும். சரியா, நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிற கன்சூமர் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்த சாப்டரில் அவங்களோட டியூட்டிஸ், கன்சூமர்ஸோட டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அது மாதிரி அவங்களோட ரைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நுகர்வோர் ரைட்ஸ் ஆஃப் கன்சூமர்ஸ், நுகர்வோர் உரிமைகள். The modern marketing concept recognizes the fact that the consumer is the pivotal point around which the entire business moves. Satisfaction of consumer wants and needs is stated to be the prime and supreme objective of a business. But in reality, consumer feels he is supplied with the adulterated stuff at a price far above the cost price. In order to protect their own interests, consumers must educate themselves about their rights. வியாபார சுழற்சியில் நுகர்வோர் தான் முக்கிய புள்ளியாக கருதப்படுறாங்க அப்படின்னு நவீன சந்தைகள் அங்கீகாரம் வழங்குது. இருந்தாலும் நுகர்வோரின் தேவை மற்றும் விருப்பங்கள் குறித்ததான திருப்தி வியாபாரத்தின் முதன்மையான மற்றும் தலையாய நோக்கமாகும். ஆனால் உண்மையில் ப்ராக்டிக்கலில் அப்படின்னு பார்க்குறப்ப நுகர்வோர் உணர்வது என்னன்னா, வியாபாரிகள் தரமற்ற பொருட்களை அடக்க விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்கிறதா நினைக்கிறாங்க. நுகர்வோரின் விருப்பங்கள் மற்றும் தேவைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா அது அவங்களுக்கான உரிமைகளை முதல்ல உணர வைக்கணும், அவேர்னஸ் கொண்டு வரணும். Then consumer right is interpreted as the right to have information about the quality, potentiality, then quantity, purity, price and standard of goods of service. நுகர்வோர் உரிமை என்பதற்கு விளக்கமாக தரத்தின் மீதான பொருட்களை பற்றிய தகவல், இயல்பு, அளவு, தூய்மை, விலை, பொருள் மற்றும் சேவை மீதான தர அளவு ஆகிய அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அவங்க. The consumer is to be protected against any unfair practices of trade. It is mandatory for the consumers to know these rights. வியாபாரத்தின் மோசடி செயல்கள் நுகர்வோர் பாதுகாக்கப்படணும். அப்படி நுகர்வோர் தனது உரிமைகள் பற்றி உணர்ந்து கொள்ளணும். சரியா, இது தப்பு, நம்மளுக்கு இதை கேட்கறதுக்கான உரிமை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியணும். However, there are strong and clear laws in India to defend consumer rights. இந்தியாவில் நுகர்வோரின் உரிமைகள் பற்றி தெளிவாக சட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. The most important law is Consumer Protection Act 1986. முக்கிய சட்டமாக 1986 ஆண்டு இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். According to this law, everybody including individuals, a firm, a Hindu undivided family and a company has the right towards the purchase of goods made by them. இது தனிநபர், நிறுவனம், இந்து கூட்டு குடும்ப நிறுவனம் மற்றும் கூட்டுப்பங்கு நிறுவனம் எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் இந்த சட்டத்தின் முக்கிய அம்சம். Then it is the significant that as a consumer everyone should know the basic rights as well as about the codes and procedures that follow with the infringement of one's rights. இதில் என்னென்னா தனிநபர் இந்த அமெரிக்க ஜனாதிபதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள், ஜான் எஃப் கென்னடிஸ் வியூ ஆன் கன்சூமர் ரைட்ஸ். த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் USA, Mr. John F. Kennedy, defined the basic consumer rights as the right to safety, the right to be informed, the right to choose and right to be heard. இங்கதான் அடிப்படையான நுகர்வோர் உரிமை அப்படிங்கிறது பாதுகாப்பில் உரிமை, தகவல் பெறும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை மற்றும் கேட்கும் உரிமை அப்படின்னு சொல்றாரு. இதில் the consumer is the king of the modern marketing, but in fact he is not. நவீன சந்தையில் மன்னர்களாக நுகர்வோர்கள் கருதப்படுறாங்க, ஆனால் உண்மையில் அந்த மாதிரி இல்லை. The various rights of consumers guaranteed under the Consumer Protection Act have been discussed. இப்போ இது கீழே என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். Right to protection of health and right of safety. There may be few products that are more likely to cause physical danger to consumers' health, lives and property. சில தயாரிப்பு பொருட்கள் நுகர்வோரின் உடல் நலம், சொத்து மற்றும் வாழ்வு முறையில் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம்.
They may contain potentially harmful substances which are dangerous from the consumer welfare point of view. இதில் வந்து இந்த தயாரிப்புகள் நுகர்வோரின் நலனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம். இதில் என்னென்னா the best example of this kind are good additives, colors, emulsifiers, preservatives. இதில் சிறந்த உதாரணமாக என்ன அப்படின்னா உணவு சேர்க்கைகள், நிறம் கொடுக்குறாங்களா கலர்ஸு, உணவு பாதுகாப்பு ரசாயனங்கள் இதெல்லாம் தான் இதில் வந்து பாதுகாக்கணும். The health hazards which are likely to arise have to be eradicated or reduced altogether. உடல்நல கோளாறுகள் மற்றும் ஆரோக்கிய அபாயங்கள் எழும் வாய்ப்புகள் முற்றிலும் அளிக்கப்பட வேண்டும் அல்லது முற்றிலும் குறைக்கப்பட வேண்டும். In case of food items and drugs, both life saving and life sustaining safety is to be guaranteed. இதில் வந்து உடல்நல கோளாறுகள் மற்றும் ஆரோக்கிய அபாயங்கள் எழும் வாய்ப்புகள் முற்றிலும் அளிக்கப்படணும் அல்லது முற்றிலும் குறைக்கப்படணும். உணவுகள் மற்றும் மருந்து நுகர்வோரின் உயிரை காப்பாற்றுவதாகவும் உயிருக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் இருக்கணும். இதில் வந்து one thing that is encouraging today is that recent legislations have shifted the responsibility for the production of such unsafe items onto the shoulders of sellers rather than on buyers. இப்போ இன்றைய சூழலில் வந்து தற்போதைய சட்டங்கள் பாதுகாப்பில்லாத பொருட்களை தயாரிப்பதோ அல்லது விற்பனை செய்வதோ கூடாது என்ற கடமை விற்பனையாளர்களுக்கு மற்றும் உற்பத்தி செய்பவர்களுக்கும் உள்ளது. விற்பனையாளர்கள் தான் வந்து அதை பார்க்கணும். தென் right to be informed. தகவல் பெறும் உரிமை. Consumers should be given all the relevant facts about the product so that they can take intelligent decisions on purchasing the product. பொருட்களை வாங்கும்போது நுகர்வோர் அந்த பொருள் பற்றி அனைத்து விதமான தகவல்களையும் கேட்கணும். சரியா? முதல்ல அந்த விளம்பரத்தில் சொன்னபடி அதில் இருக்கா? Advertising and labeling on the package should be provide objective information to buyers. விளம்பரம் மற்றும் பெயரிடல் செயல் மூலம் பொருட்களை பற்றிய விவரம் அதன் கட்டணம் மீது தெளிவாக வெளிப்படுத்தணும். This implies that manufacturers and the dealers are expected to disclose all the material fact relevant and relating to the product. இந்த உட்பொருள்கள் என்னென்ன சேர்த்துருக்காங்க அதில் இன்கிரிடியன்ட்ஸ் அப்படிங்கிறத உற்பத்தி செய்பவரும் விநியோகப்பரும் அந்த பொருட்களை பற்றிய தகவல்களை முழுமையாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு நுகர்வோர் எதிர்பார்க்குறாங்க. The package should contain the full details about the name of the product, composition, dosage, date of manufacturing, date of expiry, batch number, warning, antidote, etc. அதில் வந்து அந்த உற்பத்தி என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா பெயர், அதன் கலவை, பயன்படுத்தும் அளவு, உற்பத்தி செய்த நாள், காலாவதியாகும் நாள், எக்ஸ்பைரி டேட், தயாரிப்பு பிரிவு எண், எச்சரிக்கை போன்ற விவரங்கள் கண்டிப்பாக அதன் கட்டணம் மீது காணப்படணும். Such information goes a long way towards saving the consumer against the possible deceit. இந்த மாதிரி பொருட்கள் மேலே அதனோட எல்லா டீட்டெயிலும் இருந்துச்சு அப்படின்னா பொருட்களின் விலை, அதன் தயாரிப்பாளர் பெயர், வரியுடன் அல்லது வரி இல்லாத விலை எல்லாமே தெளிவாக குறிப்பிடப்படணும். அப்போ அதில் வந்து கன்சூமருக்கு வந்து அதை ஈஸியாக அவங்க டிசைட் பண்ண முடியும் எது தேவை அப்படிங்கிறத. ரைட் டு சூஸ், தேர்ந்தெடுக்கும் உரிமை. கன்சூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் அண்ட் இஸ் த philosophy of மார்க்கெட்டிங் கான்செப்ட். நவீன சந்தையிடுதலின் தத்துவம் அப்படிங்கிறது தலையாய நோக்கம் அப்படிங்கிறது நுகர்வோரை திருப்தி செய்வது தான். இங்கே வைஸ் ட்ரேடர் ஆர் டீலர் ஆர் மேனுஃபேக்சரர் இஸ் ஒன் ஹூ மேக்ஸிமைஸ் ஹிஸ் ப்ராஃபிட்ஸ் பை மேக்ஸிமைசிங் த கன்சூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது வந்து ஒரு நுகர்வோருடைய உச்சபட்ச அளவில் திருப்திப்படுத்துவது தான் ஒரு அறிவார்ந்த வியாபாரி அல்லது உற்பத்தியாளர் தனது லாபத்தை அதிகப்படுத்திக்கிறார். கன்சூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் நிறைய பேர் வாங்குவாங்க, அப்போ அவங்களுக்கு லாபம் தானாகவே அதிகமாயிரும். கன்சூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ்ட் by giving the consumer the widest choice. நுகர்வோரை மனநிறைவு கொள்ள பரவலான பொருட்களின் தேர்வினை தருகிறார்கள். இப்போ கலர்ஸ் வேரியேஷன் இருக்கும், டிசைன் இருக்கும், அதே மாதிரி அதனோட சைஸு இது எல்லாமே. த டேர்ம் சாய்ஸ் மீன்ஸ் ஆஃபரிங் த வைடஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி அண்ட் பிராண்ட் வெரைட்டிஸ் அட் ரீசனபிள் ப்ரைஸ். தேர்வு அப்படிங்கிறது பரந்த வழிகளில் தரம், வியாபார குறியீடு, நியாயமான விலை போன்றவற்றின் அடிப்படையில் பொருட்களை தேர்ந்தெடுக்கிறது. இப்போ இன் ஷார்ட், கன்சூமர் ஷுட் ஹாவ் அசஸ்ட் ஆஃப் வெரைட்டிஸ் of goods in terms of color, quality, design, size, etc. இப்போ நிறைய ஒரே ஒரு சைஸு ஒரு கலர் தான் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே அவங்க வாங்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸில், டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில், டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருந்துச்சுன்னா சரி நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சூஸ் பண்ண முடியும். ரைட் டு பி ஹியர்டு, செவிமடிக்கும் உரிமை. கன்சூமர்ஸ் ஹாவ் எவ்ரி ரைட் டு வென்டிலேட் அண்ட் ரெஜிஸ்டர் ஹிஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். நுகர்வோர் தனது அதிருப்தி மற்றும் கருத்து வேறுபாடுகளை முழு மனதுடன் வெளிப்படுத்துவதுடன் மற்றும் பதிவு செய்ய வேண்டும். டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் கெட் த கம்ப்ளைண்ட் ஹியர்டு அண்ட்
அவங்க வந்து கேள்வி கேட்கணும். நீங்கள் சொன்னபடி இது இல்லை அப்படிங்கிறத அவங்க கேட்கணும். திஸ் திஸ் ரைட் இஸ் வைட்டல். பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஷுட் lend a compassionate ear to complaints or grievances of consumers. All business enterprises should have a separate department or wing or segment for addressing consumer grievances. இதில் வந்து சிறந்த மனதுடனும் கருணை மனப்பான்மையுடனும் செவிமடுக்கணும். அனைத்து வணிக நிறுவனங்களும் நுகர்வோரின் குறைகளை கண்டறிய தனியான துறை அல்லது பகுதி அல்லது பிரிவை ஏற்படுத்தணும். தென் ரைட் டு சீக் ரெட்ரஸல், நிவாரணம் காணும் உரிமை அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஸ்டெப் இஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் த ப்ரீவியஸ் ரைட். அதாவது அவங்க கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்னென்னா, தி கம்ப்ளைண்ட் அண்ட் ப்ரெட்டஸ் ஆர் நாட் ஜஸ்ட் டு பி ஹர்ட். அந்த புகார்களும் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கேட்கப்பட வேண்டியவை அல்ல, ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய காலத்திற்குள் இழப்பீடு வழங்கணும். சரியா, கேட்டால் மட்டும் பத்தாது. பட் அக்ரீவ்டு பார்ட்டி இஸ் டு பி கிராண்டட் காம்பன்சேஷன் வித்தின் எ ரீசனபிள் டைம் பீரியட். அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கு பணத்தை, அந்த இழப்பீடை சரி செய்யணும். There should be prompt settlement of complaints and claims logged by the aggrieved customers. This will boost consumer confidence and help render justice to buyers. There should be fair and just settlement of deserving claims in a definite time frame. அந்த நம்பிக்கை, அந்த மாதிரி அவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் அந்த இழப்பீடு கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து குறைதீர் செயலினால் நுகர்வோர் நம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் வாங்குவோர்களுக்கும் நியாயம் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உண்மையான கூட்டுகளுக்கு நியாயமான மற்றும் உறுதியான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல ஏற்படுத்தணும். தென் ரைட் டு கன்சூமர் எஜுகேஷன், நுகர்வோர் கல்வி உரிமை. The consumer has a right to acquire knowledge and stay well informed all through his life. நுகர்வோர் வாழ்நாள் முழுதும் தன்னுடைய உரிமை பற்றி அறிந்தவராக இருக்கிறாரு. He should be aware about his rights and reliefs granted to him where a product or service falls short of his expectations. இந்த நுகர்வோர் தன்னுடைய பொருள்கள் மீதான எதிர்பார்ப்பில் குறைபாடுகள் இருந்தால் தனக்கான உரிமையை பயன்படுத்தி அதற்கான நிவாரணத்தை பெறுவதில் முனைப்பாக இருக்கணும். Many consumer organizations and some enlightened business are taking to proactive part in educating consumers in this respect. அதற்கான இப்போ பல நுகர்வோர் அமைப்புகள் மற்றும் சில சிறப்பு பெற்ற தொழில்கள் இந்த வகையில் நுகர்வோர் கல்வி வழங்குதல் சார்பாக பங்கெடுக்குது. இதில் வந்து கன்சூமர் ரைட்ஸ் இன் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க பாருங்க. தென் ரைட் டு குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தர உரிமை. குவாலிட்டி ஆஃப் லைஃப் refers to the perceived well-being of people in groups and individually and well-being of the environment in which these people live. வாழ்வின் தரம் அப்படிங்கிறது வந்து சமுதாயத்தில் மக்கள் நலமாக இருக்கிறத குறிக்கும் மற்றும் மக்கள் வாழும் சூழலின் தனிப்பட்ட மற்றும் நல்வாழ்வை குறிக்குது. நுகர்வோரியல் என்பது வாழ்க்கையின் மேற்பட்ட தரத்தை குறிக்கும். கன்சூமரிசம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா an improved quality of life, நுகர்வோரோட வாழ்க்கை தரம் எப்படி மேம்படுத்திருக்குது அப்படிங்கிறது. It means that the environmental problem affect the very life of consumers and on the environment which people live. In other words, in air pollution, water pollution, food pollution, noise pollution, and relation pollution and legacies of ongoing industrialization take a heavy toll on the quality of life of people and on the environment of their inhabitation. The social cost of these pollutions far exceed their social benefits. இதில் என்ன அப்படின்னா, நுகர்வோரின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கின்ற சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மற்றும் மக்கள் வாழும் சூழலில் ஏற்பட்ட மாற்றங்களை குறிக்கும். மாறா காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, பொல்யூஷன், இதெல்லாம் வந்து உணவு மாசுபாடு, ஒலி மாசுபாடு, தொழில் மயமாக்கலால் அதிகமான மக்கள் வேலை வாய்ப்பிற்காக இடம்பெயர்தல், இதெல்லாமே ஆகும். இதெல்லாம்னா each kind of pollution is eating away the social benefits resulting from this society. It is where the social responsibilities of business enterprises arise. There is nothing wrong in producing the products output for the mankind. அதாவது சாமானிய மக்களின் சமூக செலவுகள் அவர்களின் சமூக நலனை விட அதிகமாக இருக்கும். மாற்றாக ஒவ்வொரு வகையான மாசுபடும் சமூகத்தின் நலன்களை பாதிக்கின்ற வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. Then sewage dispose the inevitable sewage and influent in such a way that it does not cause any damage to human and environment. வணிக நிறுவனங்கள் வந்து மனித வர்க்கத்திற்கான சமூக பொறுப்புடன் உற்பத்தி மற்றும் வெளியீடு செய்யணும். உற்பத்தியாளர்கள் தவிர்க்க முடியாத கழிவுகள் மற்றும் கழிவுநீரை வெளியேற்றும் போது சுற்றுப்புற சூழல் மற்றும் மனிதர்களை பாதிக்காத வண்ணம் இருக்கணும். கழிவுநீர் அப்படின்னு பார்க்குறப்ப அதை வந்து கன்சூமர்ஸோட இதை பாதிக்காமல் இருக்கணும். ரைட் டு கன்சூமர் ப்ரொடெக்ஷன்.
The consumer has a right to be aware of his rights and remedies available to him, redress his grievances through publicity in the mass media. நுகர்வோர் தனது உரிமைகள் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கு அவரிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களோட குறைகளுக்கு தீர்வு காண மீடியா ஊடகத்தின் மூலமாக விளம்பரப்படுத்தணும். சரியா? கன்சூமர் ஹாஸ் அ ரைட் டு பி ப்ரொடெக்டட் அகைன்ஸ்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் ஆர் ஹசார்டஸ் டு லைஃப் அண்ட் ஹெல்த். வந்து நுகர்வோர் தனது வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்திற்கு அபாயகரமான பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு எதிராக பாதுகாத்து கொள்ளக்கூடிய உரிமை உண்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். Then, for instance, electrical appliances which are manufactured with substandard components or which don't conform to the safety norms might cause serious physical injury to the user. Therefore, the consumer need to be educated that they should be electrical appliances with ISI mark, which stands testimony to the quality and standards observed in the manufacturers. அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்குறப்ப அது வந்து பாதுகாப்பான விதிமுறைகளுக்கு இணங்க நுண்ணலை கருவிகளை நம்ம பயன்படுத்தினால அதனால் பயனாளிகளுக்கு வந்து கடுமையான உடல் ரீதியான தீங்கினை அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லி தரணும்னா, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வாங்குறப்ப ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கிறதா பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து உருவாக்கணும். தென் ரைட் டு பேசிக் நீட்ஸ், அடிப்படை தேவைகளுக்கான உரிமை. எவ்ரி கன்சூமர் ஹாஸ் அ ரைட் டு கெட் பேசிக் நெசசிட்டிஸ் டு லைஃப் சச் அஸ் ஃபுட், கிளாத்திங் அண்ட் வாட்டர் அண்ட் ரைட் டு பியூர் அண்ட் ஹெல்த்தி என்வரான்மெண்ட். வந்து பேசிக் நீட்ஸ், ஒவ்வொரு நுகர்வோருக்கும் அடிப்படை தேவைகளான உணவு, உடை மற்றும் சுத்தமான நீர் வந்து கிடைக்கணும். ஆரோக்கியமான சூழலுக்கான அடிப்படைகளை பெறுவதற்கு உரிமை இருக்கு. இட் இஸ் த லேட்டஸ்ட் அடிஷன் டு கன்சூமர் பில் ஆஃப் ரைட்ஸ். கம்யூனிட்டி லைஃப் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் பொல்யூஷன். திஸ் வில் என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். இந்த மாதிரி இது வந்து புதுசாக சேர்க்கப்பட்ட நுகர்வோர் உரிமை. இதை வந்து மனித வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்திக்கிறது. பேசிக் நீட்ஸ் இருக்கணும், அதில் வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது. அந்த ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கேட்கறதுக்கான உரிமை கன்சூமர்ஸுக்கு இருக்குது. ஓகே ஓகே, சொல்ல இன்னைக்கு நம்ம ரைட்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம டியூட்டிஸ் ஆஃப் கன்சூமர் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.